இளங்கோவன் சார் வாஸ் வெரி கிளியர். அவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டார் நான் வந்து நேஷ்னல் லெவலில் ஒரு போஸ்டிங் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஸோ கண்டிப்பாக இளங்கோவன் சாருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா இது கண்டிப்பாக எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இளங்கோவன் சார். அவர் இன்னைக்கு ஊரில் இல்லை, ஆனால் இந்த நியூஸ் கிடச்சோடனே முதல்ல அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசினார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம நிறைய கட்சியில் நம்ம பார்க்குறோம், போட்டி போட்டுட்ருக்காங்க, நம்மளை தாண்டி ஒருத்தர் வரக்கூடாது. ஆனால் 5 மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு போஸ்ட் கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட தலைவர் இளங்கோவன் சார். ஸோ கண்டிப்பாக நான் அவருடைய இந்த ஒத்துழைப்பு என்னால் மறக்க முடியாது. அதே மாதிரி டிஎன்சிசியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் கடாஸ்லேருந்து எங்கள் சீனியர் மெம்பர்ஸ்லேருந்து எல்லாரும் நான் வந்ததுலேருந்து என்னை வந்து ஏதோ அவங்க வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி என்னை பார்த்துட்ருக்காங்க, கவனிச்சிட்ருக்காங்க, அந்த மரியாதை கொடுத்துட்ருக்காங்க. I don't think I would have chosen a better party to be in politics today. உங்களுடைய கேள்வி ஏதாவது இருந்தால் கேட்கலாம். மேடம் வாழ்த்துக்கள். முதல் கேள்வி, தற்பொழுது செய்தி தொடர்பாளர் தான் பதவியேற்று இருக்கீங்க. தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் 2 அணிகள் தற்போது செயல்பட்டு இருக்கு. சிதம்பரம் அவர்கள் தனியாக மாநாடு நடத்துகிறாங்க, திரு EVKS அவர்களோட அணி செயல்பட்டு இருக்கு. ஒரு செய்தி தொடர்பாளராக உங்களுடைய முதல் கருத்தை பதிவு செய்யுங்க. கருத்தை சொல்ல முடியாது. இந்த 2 அணி சொல்றது உங்க கண் பார்வைக்கு இருக்கிறதுனால தான். சிதம்பரம் சார் வந்து நேற்று ஒரு மாநாடு நடத்திருக்கிறாருன்னா கண்டிப்பாக டிஎன்சிசிக்கு தெரியாம மாநாடு நடத்தலை. டிஎன்சிசிக்கு தெரியும், இளங்கோவன் சாருக்கு தெரியும். அதே மாதிரி இந்த 2 அணி வந்து நீங்களும் தான் அழுத்தமா சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே அணி, அது காங்கிரஸ். நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேட் வைஸ் டிஎன்சிசி, டெல்லி பிரதேஷ், இந்த மாதிரி வந்து பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி அப்படியெல்லாம் இருக்கணும். தவிர அகில இந்திய அளவுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே கமிட்டி. இளங்கோவன் சார் இருக்கட்டும், சிதம்பரம் சார் இருக்கட்டும், யார் இருந்தாலும் வி ஒர்க் ஃபார் காங்கிரஸ். அதுதான் முக்கியமான விஷயம், நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். சரி மேம், நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்கன்னா இங்கே வந்து 2 அணி இல்லை நீங்கள். பட் கார்த்தி சிதம்பரம் ஹேஸ் செட் yesterday that பி சிதம்பரம் இல்லாமல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து சர்வை பண்ண முடியாது. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் டு தட்? Absolutely fine. I mean they are entitled to their opinion. காங்கிரஸ் எல்லாமே யாருமே வந்து இருக்க முடியாதுங்க. பி சிதம்பரம் எல்லாமே காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இல்லை. ஆனால் காங்கிரஸ் எல்லாமே யாருமே இல்லை. அது ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும். யாரும் நான் இல்லை, காங்கிரஸ் இல்லாமல் யாருமே இல்லை, நீங்களும் இல்லை. இன்னைக்கு எவ்வளோ டெமோக்ராட்டிக்காக நீங்கள் ஜனநாயக ரீதியாக ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னா காங்கிரஸ் கொடுத்து அந்த ஜனநாயகம் சொல்கிறோம், அந்த டெமோக்ரஸி சொல்கிறோம். அதனால தான் இன்னைக்கு இருக்கு. Madam, would you say there is more democracy in Congress than the DMK? Because you had problems with it. Let's not compare the 2 parties. நான் 2 கட்சிக்குள்ளே வந்து அந்த கட்சியிலும் இருந்திருக்கு. நான் வந்து மட் ஸ்லிங்கிங்லேயும் இல்லை, ஒரு கட்சி பற்றி தவறாக பேசிட்டு இங்கே நல்ல பேர் வாங்கணும்னு என்றைக்குமே நான் ஈடுபட்டதே கிடையாது, இப்பவும் பண்ண மாட்டேன். காங்கிரஸில் இருக்கேன். காங்கிரஸ் சம்மந்தமாக கேள்வி இருந்தால் கேளுங்க. எப்பவும் சொல்லும் போல டிஎம்கேவுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் மீது எனக்கு இருக்கிறது அன்பு, பாசம், மரியாதை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது, மாற்றமும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மரியாதை எனக்குமே இருக்கும். காங்கிரஸ் உடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது வரைக்கும் பங்கேற்கல. இப்போ இது எப்படி ஒரு பின்னடைவாக தான் இருக்கும் காங்கிரஸ் மக்கள் பிரச்சனை. ஒரு முக்கியமான காங்கிரஸ் கூட்டக்கூடிய ஒரு தலைவர் நான் அப்படி கண்டிப்பாக நினைக்கல. ஏன்னா தலைவர் பதவி இருந்தாலும் அவர் ஒரு மனிதர் தான். ஆஃப்டர் ஆல் இஸ் ஹியூமன் பீங். அவர் வந்து கண்டிப்பாக இப்போ வந்த உடனே அவர் என்ன பொறுப்பை எடுத்துக்க போறாரு, எப்படி செயல்பட போறாரு, நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் போறோம். ஒருத்தர் ஊர்ல இல்லை, அதுக்காக வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. இல்லை அதை சொல்ல வைஸ் பிரசிடென்ட் தான் சொல்றேன். நான் வைஸ் பிரசிடென்ட் தான் சொல்றேன். வைஸ் பிரசிடென்ட் இருந்தாலும் ஹி இஸ் ஆஃப்டர் ஆல் a human being. அதை நீங்க மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும். Let him come back and speak. Let him, he is the right person. I think the vice president will be the right person to give an answer to this. So let him come back. Let's not jump to conclusions about Mr. Rahul Gandhi. Your former Union Minister Chidambaram has been consistently criticizing the Congress item, starting with 2G and most recently I'll tell you what, the best would be இந்த கேள்வி நீங்க வந்து சிதம்பரம் சார் கிட்ட கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா he will be the right person to answer this question. Pepe Delhi is the right person to answer. Right person for? Do you think Chidambaram is entitled to answer this? Of course when he raises a question or he raises a doubt, he is the right person to answer this. Nobody can clear his doubts except he himself. But he has been making allegations, not just doubts. So his allegations, only he can answer it as to why he has his allegations. So any questions பிசி சார் பற்றியோ இல்லை கார்த்தி பற்றி ஒரு கேள்வி இருந்தால் நீங்கள் அவங்க கிட்ட கேட்டால் அவங்க தான் கரெக்டான பதில் சொல்ல முடியும் உங்களுக்கு. You have to work with Mr. Chidambaram is the senior national spokesperson. Yes. In fact, me and PC sir, we flew in together from Delhi on the same flight. So you will have to work in conjunction.
Absolutely. Everybody works in conjunction. Nobody is away. That's what I answered. The first answer was the same. Congress is one. People are bound to have their differences. And that is what we say, democracy. What is the basic democracy? 3 பேர் ஜனநாயகம்னா என்ன சொல்லுவோம்? 3 பேர் ஒரே ரூம்ல உட்கார்ந்துட்டு ஒரே விஷயமா 3 கருத்துக்கள் வச்சதான் அதுதான் ஜனநாயகம். That's what it is. So people are entitled to their opinions, to their all their ideas. பாஜக ஆட்சி எப்படி சொல்லுங்க? ஆட்சி பொறுத்த வரைக்கும் அது நான் இங்கே ஒண்ணுமே இல்லை. இப்பதான் அவங்க வந்து நம்ம சென்னை தாமரமலை தாண்டிங்கன்னா சில இடம் விட்டுட்டீங்கன்னா தாமரை நான் என்ன கேட்குறாங்க, அதுதான் பாஜகவோட எழுச்சி தமிழ்நாட்டில். ஆன் த ஹோல் இந்தியா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அது எழுச்சி கிடையாது, பின்னோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு மத ரீதியாக நம்ம இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் தாக்குதல் நடக்குதோ அதை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. எதை நோக்கி போகுது? வெறும் கம்யூனிட்டி அண்ட் ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி தான் இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க தவிர இது வரைக்கும் நாட் இவன் ஒன். இவங்க வந்து 10 மாதத்துக்குள்ள எங்கேயுமே வந்து மேக் இன் இண்டியா சொல்கிறோம், ஆனால் மேக் இன் இண்டியா பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி இவங்க ஆரம்பிக்கல. எங்கேயுமே வந்து ஒரு துறை ரீதியாக எதுவுமே செய்யலை, படிப்பு ரீதியாக எதுவுமே நடக்கல, மக்களுடைய நலனுக்காக எந்த திட்டமும் வெளியில கொண்டு வரல. வெறும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்த வாக்குறுதி எல்லாம் பொய்யான வாக்குறுதினா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக இந்த 7 மாசத்துக்குள்ள டெல்லியில நடந்த எலெக்ஷன்ல மோடியே தெருவா போனாரு. ஆனா அந்த மோடி வேவ் என்ன ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். தமிழகத்துல இப்போ எப்படி ஆட்சி நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு கூட பட்ஜெட் வெளியா இருக்குது. இப்போ அது ஸ்போக் பர்சன் எப்படி அரசாங்கத்தை எப்படி பாக்குறீங்க? இது வந்து மக்கள்கிட்ட கேட்கணும், நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா ஊழல் இல்ல வரி விதிப்பு இல்லாத ஒரு பட்ஜெட்டா நீங்க தாக்கல் பண்ணிருக்காங்க தமிழக அசெம்பிளில. அதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னங்க வெளியாகக்கூடிய பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க? அந்த அரசாங்கத்தை எப்படி பாக்குறீங்க? பட்ஜெட் நான் இப்போ இது வரைக்கும் முழுசா பார்க்கல. நான் இங்கே வரதுனாலே வந்து பட்ஜெட் முழுசா பார்க்கல. ஆனால் அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சட்ட ஒழுங்கும் கிடையாது, ஊழல் ஒவ்வொரு தரப்புலையும் ஊழல் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து அதை கண்டிப்பாக கண்டிக்கணும். அண்ட் பேனாமியில் தான் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்கன்னு தவிர யார் ஆக்சுவலி கட்சி நடத்துனாங்கன்னு ஒன்றுமே தெரியல. அம்மா ஜெயலலிதா அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க, வெளியில் வரதில்லை. ஓபிஎஸ் அவர்கள் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றதுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கு. இவ்வளோ நாளாக வரல, ஆனால் இப்போ தான் அந்த தைரியம் வந்திருக்கு. ஸோ என்ன பண்ண போறாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களுக்கு தமிழக அரசு ஆதரவு தெரிவிக்கிறாங்க பாராளுமன்றத்தில். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுக கேளுங்களேன், பிரஸ்காரங்க எனக்கு ஒண்ணுமே புரியலிங்க. எல்லா கேள்வி வந்து காங்கிரஸ் பார்த்து கேட்டுறீங்களே, ஆனா இதே வந்து அதிமுக சார்பாக ஒரு பிரஸ் மீட் இருந்தாக்கா வாயை திறக்கிறது இல்லை யாரும். ஏங்க அதுதான் ஜனநாயகம். இதுக்குதான் சொல்றது ஜனநாயகம். அத ஏன் வரும்போது பிரஸ் மீட் வைக்கிறோம், நாங்க வந்து மாசத்துக்கு ஒரு தடவை I'll meet the press ஜெயலலிதா அம்மா சொன்னாங்களா இல்லையா? எல்லாரும் அதுக்கு தலையாட்டினீங்களா இல்லையா? இதே கேள்வி பிரஸ்காரங்க யாராவது திருப்பி கேட்டிருக்கீங்களா? மேடம், கார்த்திக் சிதம்பரம் ஏற்கனவே ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார், காமராஜரை நினைவு கூற வேண்டாம், தற்போதைக்கு இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி காங்கிரஸ் கொண்டு போகணும். நீங்க சொல்லுங்க, காமராஜர் இல்லாம தமிழக காங்கிரஸை முன்னெடுக்க முடியுமா? காங்கிரஸும் காமராஜ் அவர்களையும் பிரிக்க முடியாது, ரெண்டுமே ஒன்று தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து காமராஜ் ஐயா இல்லாமல் நம்ம காங்கிரஸ் பற்றி பேசவே முடியாது. ஸோ கண்டிப்பாக காங்கிரஸும் காமராஜ் ஐயாவும் ரெண்டுமே ஒன்று தான் எங்களை பொறுத்த வரைக்கும். மேடம், நேற்று சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு 66A. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 66A பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 66A வந்து நம்ம டெமோக்ரேசி ஜனநாயகம் ரீதியாக 66A வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். அது வந்து வெல்கம் பண்ணுறோம். ஆனால் அதே சமயத்தில் நிறைய இடத்துல 66A செக்ஷன் 66A பொறுத்த வரைக்கும் அது வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு பார்டர் லைன் நம்ம வந்து ஒரு டெட்லைன் வச்சுக்கணும். அது நிறைய பேர் வந்து ஆன்லைன் இருக்கும்போது, ஒரு சோஷியல் நெட்வொர்க் இருக்கும்போது அதுக்கான மிஸ்யூஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிம்பிளான விஷயம், நீங்கள் எப்படி மற்றவங்க உங்ககிட்ட பேசணும் பழகணும், உங்ககிட்ட வந்து கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி மற்றவங்க கிட்டே நீங்கள் பழகணும். நீங்கள் வந்து நான் வந்து ஜனநாயக ரீதியாக அண்டர் செக்ஷன் 66A இஷ்டத்துக்கு என்னுடைய கருத்தை தெரிய வைப்பேன் அப்படி சொன்னீங்கன்னா, இந்த தரப்பில் நாங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் கருத்தை தெரிய வைக்கிறோன்னா அது யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஸோ வந்து செலிப்ரிட்டிஸ் இருக்கட்டும், பொலிட்டீஷியன்ஸ் இருக்கட்டும், அரசியல்வாதிகள் இருக்கட்டும், விமர்சிங்க, யாரும் இல்லை சொல்லலை. ஆனால் ஒரு லைன் எங்கே ட்ரா பண்ணணும்,
ஒரு பார்டர் லைன் என்ன இருக்கும் அதை மனசில் வச்சுட்டு அவங்க வந்து கருத்து தெரிவிக்கிறது தப்பு இல்லை. தமிழகத்துல கூட கருத்து சுதந்திரம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கருத்து சுதந்திரம் இருக்கு, அது மீதான தாக்குதல் அதிகரிச்சிருக்கு. தொலைக்காட்சியின் மீதான தாக்குதலா இருக்கட்டும், இலக்கியவாதிகளின் மீதான அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த நேரத்தில் வந்து அவங்கள பற்றி பேசணும், 2 நிமிஷம் அவங்களுக்கு வந்து அந்த ஃபேம் கிடைக்கணும், 2 நிமிஷம் டெலிவிஷனில் அவங்கள பற்றி பேசணும், ஒரு பேஜில் அவங்கள பற்றி எழுதணும், ஒரு வார பத்திரிகையில் ஒரு பக்கம் ஃபுல்லாக அவங்களுக்கு டெடிகேட் பண்ணணும். இந்த மாதிரி 2 நிமிஷம் ஃபேம் அவங்களுக்கு எப்படியாவது கிடைக்கணுங்கிறதுக்காக நம்மளை பற்றி நம்ம வந்து பேசப்பட்டிருக்கோம் அப்படி ஒரு ஆசையில் தான் சில பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து கண்டிக்க விஷயம். கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கணும். தமிழகத்தில் உங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியாக நீங்க யாரை நினைக்கிறீங்க? தமிழகத்தில் உங்களுடைய பிரதான எதிரியா நீங்க யார் நினைக்கிறீங்க? இல்ல நீங்க தான் சொல்றீங்க, ஏன்னா நீங்க ஒரு கட்சியோட கோர் பர்சனா பதவியேற்றீங்க. அப்படி கேட்டிங்கன்னா we are just coming forward. ஸோ ஒவ்வொரு கட்சியும் வந்து நம்ம வந்து பிரதான எதிரியாக தான் நினைப்போம். நீங்கள் வந்து எந்த கூட்டணி நாங்கள் சார்ந்து போகிறோம் 2016 வரப்போகுது, இது மூலமாக ஏதாவது டிஎம்கே பக்கமாக இல்லை அதிமுக பக்கமாக நாங்கள் சாய போகிறோன்னா நீங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு வாய்ப்பை தர போகிறது இல்லை. பிகாஸ் we really have to wait for the high command to give us a notice on that. உங்களை தொடர்ந்து பெண்களோட இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து இப்போ காங்கிரஸ் அதிகரிக்கும். Sorry, come again. பெண்களோட முக்கியத்துவம் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து என்னை வந்து ஒரு சூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பெண்ணை என்னை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக I represent the force of women.